கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியினால் அமைதியின்மை, அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேற்றம். அதிர்ச்சி அளிக்கும் செம்மணி புதைகுழி, மேலும் 2 சிறு குழந்தைகளின் எண்புக்கூடுகள் அடையாளம். ஆளுநர்களின் தொடர் பதவி விலகல், பிரதமரும் பதவியை துறப்பாரா? சீலரத்ன தேரருக்கு சந்தேகம். தமிழ் வர்த்தகர் தினேஷ் ஷெட்டரின் கொலை வழக்கை மூடி மறைத்த முக்கிய புள்ளி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சி. கோட்டாபாய ராஜபக்ச சிக்கப் போகும் மாத்தளை மனித புதைகுழி விவகாரம். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை அடியோடு ஒழிக்க வேண்டும், சஜித் வலியுறுத்தல். 72,000 உயர்ந்த டெங்கு பாதிப்புகள், இதுவரை 49 பேர் உயிரிழப்பு. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியினால் அமைதியின்மை காரணமாக அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணாநாதன், இளங்குமரன், ராமநாதன், அர்ச்சுனா, பிரதேச சபை தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், திணைக்கள அதிகாரிகள், பணிப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. குறித்த கூட்டத்தில் விவசாயம் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் விவசாய செய்கை தேசிய வேலை திட்டத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அர்ச்சுனா கருத்துக்களை முன்வைத்த அர்ச்சுனா ராமநாதன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்தமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட வருகை தந்திருந்த அதிகாரிகள் போலீசாரின் பாதுகாப்புடன் வெளியேறியுள்ளனர். இதனால் குறித்த அபிவிருத்தி குழு கூட்டம் அதிகாரிகளின் வெளியேற்றத்தினால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒரு நிமிஷம் இருங்க. அபாண்டமான போலீஸ் மாத்தாங்க. ஜிஏ வேலை அபாண்டமான போலீஸ் இருக்கின்ற ஆக்கள் வேலைக்கு இந்த கூட்டத்தில் நடத்த முடியாது. சரி, ஆதாரம் கொண்டு போய் அப்படியே நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னு கேட்டா யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 2 சிறு குழந்தைகளின் எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி நேற்று ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது சிறு குழந்தைகள் 2 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை மேலும் 2 மனித எண்பு எச்சங்கள் குவியல்களும் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. இருப்பினும் நேற்று புதிதாக மனித எண்பு தொகுதிகள் எதுவும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை.
செம்மணி மனித புதைகுழியின் தடயவியல் அகழ்வாராய்ச்சி தளம் 1 மற்றும் 2 இதுவரை மொத்தமாக 414 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் இதுவரை 409 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுத்துப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மாகாண ஆளுநர் தொடர்ச்சியாக பதவி விலகி வரும் சூழலில் தற்போதைய பிரதமரும் தனது பதவியிலிருந்து விலகுவாரா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்று ஜனசித பெரமுனவின் கட்சி தலைவர் பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் தனது பதவியிலிருந்து விலகியமைக்கு செய்தமைக்கும் சில தரப்பினர்களின் அழுத்தங்களே காரணம் என சந்தேகிப்பதாக தெரிவித்த அவர், அரசியல் உள்ளவர்களில் அனைவரும் பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அடுத்தடுத்து நியமிக்கப்படும் ஆளுநர்கள் எத்தனை நாட்கள் பதவியில் நீடிப்பார்கள் என்பது கேள்விக்குறியே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நகர அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் அண்மைய கருத்துக்கள் குறித்து சீலரத்ன தேரர் விமர்சித்துள்ளார். தங்களுக்கு இன்னும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று கிராமங்களுக்கு சென்று கூறி வருவது அரசு மீதான நம்பிக்கையை சிதைக்கிறது. அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கும் போது அதிகாரமில்லை என்று கூறுவது பொய்த்தன்மையானதாகும். இளமை காலத்தில் போராட்டம் நடத்தியவர்களுக்கு சிறிதளவேனும் அறிவு இருக்க வேண்டும். போதைப் பொருட்களை உட்கொண்டுவிட்டு மேடைகளில் பேசுகிறார்களா என்று கேட்க தோன்றுகிறது. இவர்களின் இத்தகைய பேச்சுக்கள் ஜனாதிபதியின் கௌரவத்திற்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று அவர் சாடினார். இந்த சூழலில் மாகாண ஆளுநர்களைப் போல் கலாநிதியாக இருக்கும் தற்போதைய பிரதமரும் தனது பதவியிலிருந்து விரைவில் விலகுவாரோ என்ற பலத்த சந்தேகம் மக்கள் மத்தியில் நிலவுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரபல தமிழ் வர்த்தகர் தினேஷ் ஷெப்டரின் கொலை வழக்கை மூடி மறைப்பதற்கு முன்னிலையிலிருந்து செயற்பட்டவர் தான் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்க என்று இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். இவர் ராஜபக்ஷ கூட்டத்தை நெருங்கிய தொடர்பு கொண்டவர். பிரசாத் ரணசிங்க இந்த சம்பவத்தை மூடி மறைத்து அவருக்கு பின்னால் இருந்தவர்களின் வேண்டுகோள்களுக்கு இணங்கவே இதனை செய்துள்ளார். தினேஷ் ஷெப்டரின் கொலை தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உடனடியாக பிரசாத் ரணசிங்கவை கைது செய்ய வேண்டும் என இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் மேலும் அவர் தெரிவித்த கருத்துக்களாவன: பிரசாத் ரணசிங்கவின் மனைவி கொழும்பில் விசா அலுவலகம் ஒன்றை நடத்தி வருகின்றார். அப்போது அவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பி செல்ல தயாராக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரசாத் ரணசிங்க நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கு முன் உடனடியாக அவருக்கு பயண தடை விதிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்கவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினால் கைது செய்ய சென்றபோது அங்கு என்ன நடந்தது? லஞ்ச ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஆனால் விளக்கமறியலில் வைப்பதற்கு முன் அதனை தடுத்தார்கள் ராஜபக்ஷ கூட்டத்தினர். இந்த பிரசாத் ரணசிங்க மற்றும் SSP பிரசாத் ஆகிய இருவரும் இணைந்தே இந்த விசாரணையை மூடி மறைக்கின்றனர். அவர்கள் ஏதேனும் ஒரு வழியில் இதனை வெளிக்கொண்டு வர முடிந்திருந்தால் கொலைகாரர்கள் இந்நேரம் பிடிபட்டிருக்கலாம். கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 15 தினேஷ் ஷெப்டர் கொலை செய்யப்பட்டார். இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம், அதாவது 2022 2026 வரை இந்த கொலை மூடி மறைக்கப்பட்டது. மேலும் இந்த விசாரணையை மூடி மறைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொய் குறிப்புகளை எழுதிய பொய் சாட்சியங்களை உருவாக்கி அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி சம்பவம் நடந்த காலப்பகுதியில், அதாவது 1988 மே 1 முதல் 1990 ஜனவரி வரை மாத்தளை மாவட்ட ராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றியவர் லெப்டினன்ட் கர்னல் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆவார். இவர் கஜபா படையினி 1வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக கடமையாற்றியுள்ளார். இந்த காலத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளும் ராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுக்கே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது.
இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில்தான் அன்று ராணுவ முகாம் இருந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் கோட்டாபாய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகம் வலுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அன்று முன்னிலையில் செயற்பட்டுள்ளவராவார். 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாத்தளை மாவட்டத்தில் பயோகேஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போதே இந்த மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜெயசேன ஆகியோர் விசாரணை நடத்தி ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதன் பின்னர் அன்றைய ராஜபக்ஷ அரசாங்கம் இது குறித்து ஒரு ஆணைக்குழுவை நியமித்தது. அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் இந்த எச்சங்கள் 1950க்கு முந்தியவை என்று கூறப்பட்டது. ஆனால் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவும் வைத்தியர் அஜித் ஜெயசேனவும் தெளிவாக இவை 1986 முதல் 1990 வரைகளிலான காலப்பகுதியில் நிகழ்ந்த கொலைகளுடன் தொடர்புடையவை என குறிப்பிட்டுள்ளனர். இந்த உடல்களில் பலவற்றில் சித்திரவதைகளுக்கான தெளிவான அடையாளங்கள் காணப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடலில் பல பகுதிகளில் கூர்மையான பொருட்களால் குத்தப்பட்ட அடையாளங்கள் இருந்தன. கழுத்தில் கயிறு போடப்பட்டதை காட்டும் தடயங்கள் இருந்தன. பல்வேறு வகையான சித்திரவதைகள் செய்யப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் காணப்பட்டன. இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல் காவல் குணரத்ன மற்றும் ஷவேந்திர சில்வா போன்ற ராணுவ அதிகாரிகளுக்கும் சில காலங்களில் இந்த பகுதிகளை பொறுப்பேற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியுள்ளது. 1988 முதல் 89 காலப்பகுதியில் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் நாடு முழுவதும் உத்தியோகபூர்வமாக அல்லது உத்தியோகபூர்வமற்ற வகையில் கொலை குழுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் உடல்கள் ஆறுகள் ஏரிகள் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் சில ஆதாரங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. மாத்தளை எண்புக்கூட்டு புதைகுழி அவற்றில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பல ஆண்டுகளாக நீதிக்காக மாத்தளையில் நீதிமன்றத்திற்கு பல்வேறு அதிகாரிகளிடமும் முறையிட்டு வருகின்றனர். இருப்பினும் இதுவரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அறிக்கைகளின்படி அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து மொத்தம் 154 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகத்தின் தூண்களாக விளங்கும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தில் தலையிடுவதை தவிர்த்து ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க அரசு முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன ஜனநாயகத்தின் 3 தூண்கள் என்றும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் நீதித்துறை மிக முக்கிய வகிப்பாகத்தை ஆற்றி வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுயாதீன ஊடகங்களுக்கு சிவில் சமூகங்களுக்குமே ஏனைய 2 முக்கிய தூண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சூழலில் தற்போதைய அரசு நீதிமன்றத்திற்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்தல் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலவும் நீதியரசர்களின் வெற்றிடங்களை நிரப்பாது விடுதல் போன்ற செயற்பாடுகளில் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு விடுக்கப்படும் சவால்கள் என தெரிவித்துள்ளார். நீதியரசர்களை நியமிக்காது வெற்றிடங்களை வைத்திருப்பது நீதிமன்றத்தின் மீதான மறைமுக அழுத்தமாகும் என்று குறிப்பிட்ட அவர், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதியை நிலைநாட்ட ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் உறுதியுடன் இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தையும் நீதிமன்றத்தையும் சீர்குலைக்காது நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கக்கூடிய புதிய அரசமைப்பொன்றை உருவாக்குவதே தற்போதைய தேவையாகும். மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையையும் ஜனாதிபதி முறைமையை ஒழித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கே ஆகும். இந்த மக்கள் ஆணையை நிராகரிப்பது மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின்படி இந்த ஆண்டு இதுவரை பதிவான டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை 72,430 அதிகரித்துள்ளது. நேற்று மொத்தம் 1,195 டெங்கு வழக்குகள் பதிவாகியுள்ளன என்று அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் மட்டும் 17,051 டெங்கு தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மேற்கு மாகாணத்தின் அதிகபட்சமாக 38,160 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெற்கு மாகாணத்தின் 11,274 வழக்குகளும், சப்ரகமுவ மாகாணத்தில் 6,073 வழக்குகளும், மத்திய மாகாணத்தில் 6,026 வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் கம்பஹா மாவட்டத்தில் 15,082 நோய் தொற்றுகளும், கொழும்பு மாவட்டத்தில் 14,447 தொற்று நோய்களும், மாத்தறை மாவட்டத்தில் 5,124 நோய் தொற்றுகளும் பதிவாகியுள்ளன. டெங்கு நோய் தொற்றாளர் தொற்றிற்கு காரணமாக இதுவரை 49 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.